பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 2 முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து தவாவில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி இந்த கலந்து வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹாஃப் பேட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் பேட்டரில் 2 ப்ரெட் வந்து நான் சைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னும் மீதி பேட்டர் வந்து மீதி 2 ஸ்லைஸ் ப்ரெட் வந்து தனியாக செஞ்சு அதையும் வந்து எடுத்துப்பேன் செஞ்சு. இப்போ எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ப்ரெட்டை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.